Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பேபி முட்டைக்கோஸ் கூட்டு. அதாவது என்னன்னா சின்னதா முட்டைக்கோஸ் இருக்கும். இத வந்து நம்ம பொடி பொடியா கட் பண்ணிட்டு இது கடலை பருப்பு வந்து 4 டேபிள்ஸ்பூன் நான் ஊற வச்சிருக்கேன். இது கூட தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம். தேவைனா வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு வெங்காயத்தோட தான் நான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேபி முட்டைக்கோஸ் 300 கிராம் எடுத்துக்கலாம். அதாவது கருப்பா இருக்கிற தோல் பகுதி எல்லாமே நம்ம நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே இருக்கிறது மட்டும்தான் ரொம்ப பிஞ்சாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கடலை பருப்பை வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன், இப்போ வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு விசில் விட்டு மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போகிறதுங்கிறது நம்ம குக்கிங் பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க. நம்ம கடலை பருப்பை குக்கரில் போட்டோம், ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடியாக வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற கருப்பாக இருக்கிற தோல்கள் எல்லாமே நீக்கிடலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த கருப்பாக இருக்கிறதுல எடுத்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா 2 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். பூண்டு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம். இது கூட நம்ம பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கடாயில் செஞ்சுக்கலாம். தேங்காய் நம்ம 1/4 மூடி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், இதையும் நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட பெருங்காயப்பொடி. கடலைப்பருப்பு யூஸ் பண்ணாவே எப்போவுமே பெருங்காயப்பொடி கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இது நல்லா பொரிக்கிட்டோம். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூண்டு, ஒரே ஒரு வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட் வந்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டை. இந்த கூட்டுக்கு வந்து தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதாவது சல்லுன்னு போயிடும், டேஸ்ட்டே இருக்காது. 30 செகண்ட் நல்லா வதங்கட்டும். அரிஞ்சு வச்சுருக்கிற பேபி முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி வந்து கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன், அதாவது சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் சாம்பார் தூள் வந்து அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் வரும். இப்போ நம்ம கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பேபி முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயாச்சு. சுவையான பேபி முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி. பேபி முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மரப்பினும் ஒத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்றக்கெடும். வேதங்களின் உட்கருத்தை மறந்தாலும் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேதங்களை ஓதும் அந்தணர்கள் ஒழுக்கம் தவறினால் அனைத்தும் கெடும்.